அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இந்த ஒரு ஆயத்து ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? ஒரே ஒரு ஆயத்து தான், ஆனால் ரொம்ப பெருசாக பார்த்தோமா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய பேர் சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. நூனை சாக்கின மீமா மாற்றி ஓதணும், இங்கே எக்கல்லாபடி சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக எல்லாரும் பதில் சொல்லியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ், அவங்களோட நேம் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல வந்து காமிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்போ நம்ம பாடம் பார்த்துடலாமாம்மா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இப்போ இன்னல்லதீன அப்படிங்கிற இடத்துல நூனுக்கு மேலே சத்து வந்த காரணத்தினால நம்ம என்னமா செய்யணும்? வெரி குட், மாஷா அல்லாஹ். அதனால நூனை நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்ததா ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸ்வாரா, இங்கேயும் நம்ம நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குறியீடு, இந்த மாதிரி ஒரு எழுத்து வந்திருக்கா? இந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது, சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். எஸ்ஆர்எல் குர்ஆன் படித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களாம்மா? வஸ்வாபிஈன மன் ஆமன, இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில ஸ்வாலிஹன் ஃபலஹும் ஸ்வாலிஹன், இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. ஃபலஹும் அஜ்ருஹும், இங்கேயும் சரி இங்கேயும் சரி நமக்கு இல்ஹாரு சபபி சட்டம் வருது. இன்த ரப்பிஹிம், இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. அடுத்ததான் வலா ஹவுஃபுன் அலைஹிம், இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. வலாஹும் யஹ்ஸனூன், இங்கே நமக்கு வந்து இல்ஹாரு சபபி சட்டம் வருகிறது, சரிங்களாம்மா? அடுத்த இது இங்கே நம்ம நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்யணும்? நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குனா மாதிரி நம்ம நிப்பாட்டணும். அடுத்ததாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன ஸ்வாலிஹன் தானே இருக்குது. நீங்கள் என்னதுக்காக இங்கே இடத்துல ஸ்வாலிஹா அப்படின்னு நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே எழுதுதா? வருது இல்லையா? இந்த இடத்துல அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, சரிங்களா? ஏன்னா இதே கொஸ்டினை நான் முன்னாடி ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேம்மா, சரிங்களா? அதனால நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த இடத்துல எனக்கு மூச்சு வாங்குச்சு, அமில ஸ்வாலிஹா அப்படி நிப்பாட்டினேனா? அந்த மாதிரி நான் எதுக்காக நிப்பாட்டினேன், இதையா நான் ஸ்வாலிஹன் அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டலை அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை கரெக்டாக கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்க்கலாமாம்மா? அடுத்த ஆயத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 2-3 மாதம், டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் இப்போ வந்து 5th பேட்ச் ஜாயினிங் முடிஞ்சிருச்சு. 5th பேட்ச் வந்து இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக ஓதிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக ஓதிக்கிட்டு இருக்காங்க, மாஷா அல்லாஹ். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்க இப்போ மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மக்கிட்ட 2 மாத கோர்ஸ் தான். நீங்கள் வந்து எஸ்என்எல் குர்ஆன் கூட ஓத தெரியாமல் இருந்தீங்க, அதாவது அலிஃப் பா தானே என்னன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம குர்ஆன் ஓத வச்சிருவோம் கண்டிப்பாக, இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். 6th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸுக்கு கிடையாதுமா, அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்தும்
2 மாச கோர்ஸ் தான். இன்ஷா அல்லாஹ் சின்ன குழந்தைங்க இல்லை, அதாவது சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்னு வச்சுக்கலாமா, 6 வயசுல ஆரம்பிச்சு எத்தனை வயசு வரைக்கும்னாலும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா அட்மிஷன் முடியறதுக்குள்ள போட்டுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து அட்மிஷன் போட்டு முடிச்ச பிறகு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன், அடுத்த பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரபிக் பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மொழி கிடையாது, சரிங்களா, தமிழ் தான் நமக்கு தாய்மொழி. அப்போ நம்மளாட்டி ஈஸியா கத்துக்கிற முடியாது அரபிக் பொறுத்த வரைக்கும். ஆனா எந்த அளவுக்கு எளிமையான முறையில கத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. அப்போ நீங்க வந்து எளிமையா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களாட்டி எளிமையான முறையில கத்துக்கிட முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து இடையில வந்து ஜாயினிங் பண்ண மாட்டேன், சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் 10 நாள் கிளாஸ் போயிருக்கு, நான் என்னை இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் எப்படியாவது கிளாஸ் கொடுத்துருவேன், நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சிரமமா போயிடும். அதனால தான் நான் சொல்றேன், அட்மிஷன் முடியறதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் பார்க்கலாமா. وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. இங்கே நம்ம வந்து நிப்பாட்டும் போது ராக் மேல உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டணும். இங்க நமக்கு எந்த சட்டமும் இல்லை அப்படின்லாம் கிடையாது. இங்க பாத்தீங்களா, இல்ஹாரி சபவி சட்டம் வருது. அடுத்ததா ஹுது மா ஆத்தைனாக்கும் பிகுவத்தியும். இங்க பாருங்க, இங்க நமக்கு என்ன சட்டம் வருது, வெரி குட் மாஷா அல்லாஹ், இஹ்ஃபாவே சபவி சட்டம் வருது, சரிங்களா. பிகுவத்தியும் இங்க என்ன சட்டம் வருது, தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்துதான் வாவ் வந்திருக்கு. வாவ் வந்தா நம்ம இங்க என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், இங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. இதுக்கான விடை நான் வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். கரெக்டா சொல்லா கட்டினா நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வீடியோல நான் சொல்றேன் இதுக்கான விடை என்னன்ட்டு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கள் எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருக்கோம், நிறைய தடவை சொல்லி 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 கொடுத்துருக்கோம். அதனால உங்க மனசுல கண்டிப்பா இந்த சட்டம்லாம் ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கும், கண்டிப்பா பதிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா பதிஞ்சுதானமா இருக்கு உங்க எல்லாருக்குமே, எனக்கு தெரியும் பதிஞ்சிருச்சா இல்லைன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பதிஞ்சிருக்கும், நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். வذكروا ما فيه لعلكم تتقون. இங்க நிப்பாட்டும் போது நூனுக்கு மேல உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நிப்பாட்டணும். ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. இப்போ இங்க பாருங்க, சும்ம மீமுக்கு மேல சத்து இருக்கறனால நம்ம என்ன செய்யணுமா, மீம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். தவல்லைத்தும் இங்க நமக்கு இதகாமே சபவி சட்டம் வருது. இங்க நமக்கு இஹ்ஃபாவே சபவி, இங்க இதகாமே சபவி. அதாவது சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா பா வந்துச்சுன்னா இஹ்ஃபாவே சபவி, சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா மீம் வந்துச்சுன்னா இதகாமே சபவி. இந்த 2 இடத்துல நம்ம என்ன செய்யணும், மீமே சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ தவல்லைத்தும் அப்படின்னு ஓதணும். மிம்பதி ஜாலிக் இந்த சட்டம் தான். இது நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம், இங்க என்ன சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சூப்பரா சொல்லியிருந்தீங்க மாஷா அல்லாஹ். இங்க என்ன சட்டம் வருது நான் இப்போ ஒரு சொல்லித்தரேன், கவனமா கவனிச்சுக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ், சரிங்களாமா. மிம்பதி அப்படிங்கும் போது நூனை சாக்கின் வந்திருக்காமா, அதாவது நூனை சாக்கின்ங்கிறது என்னதுமா, சுக்குன் பெற்ற நூன். சுக்குன் பெற்ற நூனை தான் என்ன செய்வாங்க, நூனை சாக்கின்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததான் பா வந்துச்சுன்னா, ஓகேங்களாமா, சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா பா வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்,
இக்லாபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்போ நூனை சாக்கின என்ன செய்யணுமா, மீமா மாத்தி உச்சரிக்கணும். இந்த இடத்துல மின் பஅதி அப்படி சொல்லக்கூடாது, மின் பஅதி ஸாலிக் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல உச்சரிக்கணும். சரிங்களாமா? அடுத்ததான் ஃபலவுலா ஃபலுல்லாஹி லுவாஹி அப்படின்னு சொல்லும்போது அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ இல்ல பேஷோ வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும், வாய் நிறைய காத்து வச்சு நம்ம வந்து அந்த அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கணும். அப்போ ஃபலுல்லாஹி அப்படின்னு சொல்லணும். லில்லாஹி அப்படின்னு வரும்போது நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அலைக்கும் வரஹ்மத்துஹு, அலைக்கும் வரஹ்மத்துஹு, அலைக்கும் மீமே சாக்கினுக்கு அடுத்துதான் வா வந்திருக்கு. இங்க நம்ம என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? மாஷா அல்லா, வெரி குட்மா. இல்ஹாரே சபவி சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ வரஹ்மத்துஹு லகுந்தும் மினல் ஹாசிரீன், லகுந்தும் இங்க நம்ம என்ன சட்டமா ஃபாலோ பண்ணணும்? இஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இங்க இதகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மினல் ஹாசிரீன் நூனுக்கு மேலுள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு ஓதி காமிக்கிறேன் ஃபுல்லா உங்களுக்கு. கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் கவனமா கேட்டுக்கோங்கம்மா. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சின்னதாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெஷனில் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்ஸுமே நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெஷனில் போகும்போது சட்டங்கள் தெரியாமல் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க சட்டங்கள் கற்றுக்கிட்டு குர்ஆன் ஓதும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கு தான் கிடைக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த ஒரு லைக் இருக்குல்லையா, அதுதான் அஸ்பாப். சரிங்களா? நீங்கள் போட்ட அந்த ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெஷனில் போகுது. நிறைய பேருக்கு சஜெஷனில் போகும்போது அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய சட்டங்கள் கற்றுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்போ நம்ம ஒரு தடவை இங்கேருந்து ஆரம்பிச்சு சொல்லி தந்துடுறேன், கவனமாக கேட்டுக்கோங்கம்மா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாமா? துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நோன்பு வருது இல்லையா, எல்லாரும் அதிகமாக துவா செய்யுங்க எல்லாருக்காகவுமே. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரியுற அந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.